ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. ஒரு காட்டுல ஒரு பாம்பு இருந்துச்சாம். அந்த பாம்பு வந்து ரொம்ப கியூரியஸ். அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, ஏதாவது புதுசா காட்டுல ஏதாவது டிஸ்கவர் பண்ணணும்னு எப்போ துருத்துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குமா அந்த பாம்பு. அந்த பாம்பு ஒரு நாள் என்ன பண்ணிச்சு, காட்டுல இப்படி 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 ஸ்னேல் பண்ணி தேடிட்டே போய்கிட்டே இருந்துச்சு. போய்கிட்டே இருக்க போகும்போது ஒரு இடத்துல பார்த்தா பளபளன்னு இருந்தது. இது என்னன்னு தெரியல, பளபளன்னு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, இது என்னவா இருக்கும்னு யோசனை பண்ணிட்டே இருந்தது. இது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு கழுதை வந்துச்சான். அந்த கழுதை புல்லு சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். புல்லு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. உடனே இந்த பாம்பு போய் இந்த கழுதை கிட்ட, ஏய் கழுதை, உனக்கு இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு அந்த டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். டைமண்டா? காட்டுக்குள்ள டைமண்டா? இந்த டைமண்டை மட்டும் நான் எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்தேன், ராஜா ரொம்ப ஜாலி ஆயிடுவாரு. அப்புறம் அவ்வளோதான். ஒன்னு இமேஜின் பண்ணி பாக்குது, ராஜா நமக்கு என்னெல்லாம் தருவாரு, நிறைய காசு தருவாரு, நம்மள மந்திரி ஆக்கிடுவாரு. வாவ், நம்ம தான் அடுத்தது பேப்பர்லலாம் நம்ம ஃபேஸ் தான் வரும், டைமண்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆள் ஆக போறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, கஷ்டப்பட்டு ஓடி போய் ஒரு வாள் எடுத்துட்டு வந்து அதுல இந்த டைமண்ட் எல்லாம் எடுத்து போட்டு அதை வேற மூடி வச்சுக்குது. யாராவது பார்த்தா எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த டைமண்டை. எல்லாம் மூடி எல்லாம் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போகுது. வேகமா எடுத்துட்டு போய் வாசல்ல, ராஜாவோட கேட் வாசல்ல இவங்க நிப்பாங்க இல்லையா, கார்ட்ஸ் எல்லாம் நிப்பாங்க இல்லையா, சேவகர்கள்லாம். அவங்களாம் கேட்குறாங்க, ஏய் பாம்பு எங்க போற, ராஜாவெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் எடுத்துட்டு வந்திருக்க பொருள் ரொம்ப முக்கியமான பொருள், நான் ராஜாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னிச்சான். அப்படின்னா முக்கியமான பொருள் என்கிட்ட காட்டு அப்படின்னு. இதெல்லாம் உங்ககிட்ட காட்ட முடியாது, இது ராஜா கிட்ட மட்டும் தான் காட்ட முடியும், எனக்கு வழி விடுங்க, இது எவ்வளவு முக்கியமான பொருள் தெரியுமா அப்படின்னு. ஓவரா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்ஸும் விட்டுட்டாங்க. உடனே அந்த பாம்பு ஸ்வைன்னு எரிஞ்சு போயிட்டு இருந்தது. பார்த்தா அங்கிருந்து மந்திரி வந்தாரு. ஏய் பாம்பு, எங்க நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, ராஜா பார்க்க போறியா? அதெல்லாம் பார்க்க முடியாது, என்ன எடுத்துட்டு வந்திருக்க கையில, இங்க காட்டு. உங்களுக்கு நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, இதை பார்த்தா அசந்து போயிடுவீங்க, இதை உங்ககிட்ட எல்லாம் காட்ட முடியாது, ராஜா கிட்ட தான் நான் காட்டுவேன். இங்க பாரு, ராஜா பிஸியா இருக்காரு, அவரை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாது, முதல்ல நீ என்கிட்ட காட்டு, அது முக்கியமானதா இருந்தா நானே ராஜா கிட்ட கொண்டு போய் விடுறேன். எனக்கு தெரியும் மந்திரி சார், இது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சு. ஓவரா பண்ணது, செம்ம அடி வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியும் விட்டுட்டாரு. நேரா இந்த பாம்பு ஸ்வைன்னு ராஜா கிட்ட போச்சு. ராஜா கிட்ட போனோன்னே இப்படி நிமிந்து பார்த்தார் ராஜா. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டார். ராஜா, நான் எடுத்துட்டு வந்திருக்க பொருளை பத்தி மட்டும் நீங்க பாத்தீங்க, எனக்கு நீங்க அப்படியே காசு அள்ளி வீசுவீங்க, என்ன மந்திரி ஆக்கிடுவீங்க, விட்டா இந்த நாட்டுக்கே ராஜாவாக்கிடுவீங்க அப்படி இப்படின்னு பேசுச்சு. ராஜாக்கு டென்ஷன் ஆச்சு. இந்த பாரு, நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்கன்னு சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னார். இல்ல ராஜா, நான் எடுத்துட்டு வந்த பொருளுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்க, அப்பதான் நான் திறந்து காட்டுவேன் அப்படின்னு சொன்னோம். நீ முதல்ல என்ன எடுத்துட்டு வந்திருக்கன்னு திறந்து காட்டு அப்படின்னு சொன்னாரா ராஜா. ரொம்ப முக்கியமான பொருள் ராஜா, இத பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க, ஈரேழு லோகத்துல எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு விஷயம், அதிசய விஷயம் அப்படி இப்படின்னு சொன்னிச்சான். அப்படி என்ன விஷயம், காட்டு அப்படின்னு ராஜாவே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாயிட்டாரு. ஆனா ஏதாவது மொக்கையா இருந்தது, அடிச்சே கொண்டுடுவான் பாத்துக்க அப்படின்னு சொன்னேன். பாருங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வாலிய திறந்து பார்த்தா உள்ள என்ன இருந்துச்சு, தண்ணி. ராஜாவுக்கும் மந்திரிக்கும் வந்துச்சு பாரு கோவம், இந்த தண்ணிய காட்டுறதுக்காக தான் நீ இவ்வளவு தூரம் வந்தியா அப்படின்னு. ஐயோ இல்ல ராஜா, நான் இதுல வைரக்கல் போட்டிருந்தேன், வழியில யாரோ திருடிட்டாங்க ராஜா, இதை நீங்க உடனே நீங்க கண்டுபிடிக்கணும், நான் வைரக்கல் தான் எடுத்துட்டு வந்தேன். வைரக்கல் எடுத்துட்டு வந்தியா, எங்க எடுத்துட்டு வந்த வைரக்கல் அப்படின்னு. இந்த வாலி நிறைய வைரக்கல்ல போட்டு மூடி வச்சிருந்த ராஜா, ஜில்லுன்னு இருந்தது அந்த வைரக்கல். ஜில்லுன்னு இருந்ததா, எங்க கண்டுபிடிச்ச வைரக்கல் அப்படின்னு ராஜா ஒரு 2 சேவகர்களை போட்டு அனுப்பிச்சு விட்டார். இந்த பாம்பு கூடலாம் நான் போக முடியாதுன்னு சும்மா 2 சிப்பாயை மட்டும் அனுப்பிச்சு விட்டார். 2 பேரும் போறாங்க.
போய் அங்கே போய் பார்த்தா ஆக்சுவலாக அங்கே ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ் கட்டி மழை பெஞ்சிருந்தது. அந்த ஐஸ் கட்டி தான் அங்கங்கே இருந்தது. அதை மட்டும் எடுத்து இது வாளியில் போட்டு இது ஏதோ வைரோன்னு அந்த கழுத பேச்சை நம்பி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. நல்லா போய் அரெஸ்ட் பண்ணி கையை காலை கட்டி எடுத்துகிட்டு போய் இந்த ஸ்னேக்கை கொண்டு போய் அங்கே விட்டுட்டாங்க ராஜா கிட்ட. போயும் ஐஸ் கட்டியை எடுத்துக்கிட்டு இவ்வளோ நேரம் எங்கள் எல்லாரோட டைமையும் நீ வேஸ்ட் பண்ணியிருக்க ஒன்று அப்படின்னு சொல்லி ராஜா நல்லா போட்டு அடின்னு அடிச்சிட்டார் ஸ்னேக்கை. அதுக்கு தான் நம்ம பாட்டுக்கு சும்மா யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக அதுதான் கரெக்டு அப்படின்னு பிடிச்சிக்க கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அலசி ஆராயணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு டவுட் இருக்கு, கூகுளில் ஒரே ஒரு வெப்சைட்டை மட்டும் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம 2-3 சைட்டில் போய் தேடி பார்க்கணும் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி தேடணும். புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும். முடிஞ்சால் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும் இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு சும்மா யாரோ சொன்னாங்க இதான் கரெக்ட், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு இதான் கரெக்ட் அப்படின்னு நம்பக்கூடாது இல்லையா? அதுதான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரிங்களா? அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அதை நம்ம யார் யார் சொன்னாலும் அப்பொருள் அந்த பொருளோட உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அதை விட்டுட்டு எடுத்தோமா இவங்க சொல்லிட்டாங்க அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. இப்போ அந்த ஸ்னேக் மட்டும் கொஞ்சம் நிதானமா இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கணும். அது என்னன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருந்ததுன்னா இவ்வளோ தூரம் அடிச்சு தொங்க விட்டுருப்பாங்களா? நிதானமா யோசிச்சிருக்கலாமா இல்லையா? அதுக்கு தான் அவசரப்பட்டு எல்லா விஷயத்துலையும் ஆடக்கூடாது. ஓகேவா? கதை பிடிச்சிருந்ததா? நெக்ஸ்ட் கதையில பார்க்கலாமா? பை பாய்.